ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ தான் வந்து என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறது, நீங்கள் எப்படி வந்து வெயிட் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. நான் வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து புதுசாக எந்த ஃபுட்டுமே எடுத்துக்கிறது இல்லைங்க. ரெகுலராக வந்து என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிறனோ, இப்போ வந்து ஒரு 70 நாள் ஃபுட் ரொட்டீன் பிளாக் போட்டிருந்தேன் இல்லைங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து நான் இப்போவும் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ 1 வீக் வந்து என்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன், நான் எப்படி வந்து வாக்கிங் ஷெட்யூல் பண்ணேன்னு மட்டும்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே 1 வந்து நான் வெயிட் செக் பண்ணிட்டேங்க. அன்றைக்கி வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது நான் கரெக்டாக 53 kg இருந்தேன். ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி செக் பண்ணும்போது 53.4 இருந்தேன். அன்னைக்கு காலையில் 53 kg தாங்க இருந்தேன். இந்த 7 நாள்லேயுமே வந்து டெய்லியுமே நான் காலையில் ஹாட் வாட்ரு 1 கப் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் வந்து பாதாம் ஒரு 10, அதுக்கப்புறம் அத்திப்பழம் வந்து 2. இது வந்து ஈச் அண்ட் எவ்ரி டேவுமே வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக வேறு ஏதாவது சாப்பிட்லான்னு நினச்சேங்க. என் பாப்பா வந்து அந்த ஆப்பிளை கொறுக்கி வச்சுருந்தாளா, சரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தம்பியும் பாப்பாவும் வந்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வேனுக்கு விட்டதுக்கப்புறமா வந்து நான் ஒரு 1/2 hour வாக் பண்ணுவேங்க. அப்போ வந்து ஒரு 3500க்கு மேலேயே நடந்துருவேன். இப்படிதான் வந்து நான் டெய்லியுமே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் வாக் பண்ணிகிட்ருக்கேங்க. முடிச்சுட்டு வந்துட்டு ஸோ அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் ஒர்க் இருக்குல்லங்க, அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ் ஒரு 100 to 150 கிராம், கொஞ்சமாக வந்து காளான் குழம்பு, ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்கு வந்து குக்கும்பர் தாங்க எடுத்துக்கிட்டேன். எல்லா நாளுமே வந்து ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குவேன். நைட்டு டின்னருக்கு வந்து 2 பச்சைப்பயிறு தோசை தான் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சமாக கிரேவி. இது வந்து பாப்பாக்கும் தம்பிக்கும் வந்து நம்ம நார்மலாக அரைப்போலங்க இட்லி மாவு தோசை அது. டே 2 வந்து எல்லா நாளும் போலவே வந்து காலையில் ஹாட் வாட்டரு, பாதாம், அதுக்கப்புறம் வந்து அத்திப்பழம் எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து 1 கப் அளவுக்கு ஸ்ப்ரவுட்ஸு, 2 எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு வந்து கொஞ்சமாக சாதம், அதுக்கப்புறம் வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்து புடலங்காய் பொரியல் தான் எடுத்துக்கிட்டேன். அன்னைக்கு வந்து கீரை கடையல் தாங்க செஞ்சுருந்தேன். ஈவினிங் போல் என்னன்னு தெரியல, எனக்கு ஓட்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுங்களா, ஸோ அது கூட வந்து கேர்டு மிக்ஸ் பண்ணி லைட்டாக உப்பு போட்டு எடுத்துக்கிட்டேன். நைட்டு டின்னருக்கு வந்து 1 கப் அளவுக்கு ராகி சேமியா தாங்க எடுத்துக்கிட்டேன். டே 3 வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து ஒரே பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க. அவரும் அன்றைக்கி ஆஃபீஸ் கிளம்பணுங்களா, ஸோ வந்து எல்லாருக்குமே செவப்பரிசி அவல் உப்புமா தாங்க நான் செஞ்சுருந்தேன். இது வந்து அதிகமாக எடுத்துக்க முடியாதுங்க. நீங்கள் வந்து ஒயிட் அவலுக்கு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செவப்பரிசி அவல் செஞ்சு பாருங்கள், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா அரிசி வந்து சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி மில்லட்ஸ் வந்து இந்த சேமியா அவல் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்டேக் பண்ணி பாருங்கள், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. மதியம் லஞ்சுக்கு வந்து சாம்பார் தாங்க செஞ்சுருந்தேன். கொஞ்சமாக சாதம், அதுக்கப்புறம் முள்ளங்கி சாம்பார், பீக்கங்காய் பொரியல் தாங்க செஞ்சுருந்தேன். நான் டெய்லியுமே வாக்கிங்க்கு வந்து எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன்னா, பாப்பாவை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 3000 to 400, அதுக்கப்புறம் அவங்கள பிக்கப் பண்ண போவேன்லங்க, அப்போ வந்து பேலன்ஸ் இருக்க ஸ்டெப் நடந்துட்டு ஒரு ஈவினிங் போல் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 3000 ஸ்டெப் வந்து ஈவினிங் போல் நடந்துக்குவேன். ஸோ இப்படி தான் வந்து நான் 10,000 ஸ்டெப்பு கவர் பண்ணேங்க எல்லா நாளுமே. நைட்டு டின்னருக்கு வந்து அன்றைக்கி ஆப்பிள் தான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் டே 4 வந்து எப்பவும் போல் வந்து காலையில் பாதாம் எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு கோதுமை தோசை, கொஞ்சமாக சாம்பார், 2 எக் ஒயிட்டு மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் 11 o'clock போல் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பன்னீர் டிக்கா மாதிரி செஞ்சுருந்தேனுங்களா, ஸோ அதில் வந்து நான் ஒரு 50 கிராம்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அவங்களுக்கு வந்து இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லஞ்சுக்கு வந்து அன்னைக்கு ரசம், அதுக்கப்புறம் கோவக்காய் வறுவல் தாங்க செஞ்சுருந்தேன். எனக்கு வந்து இங்கே விற்கிற கோவக்காய் வந்து ரொம்ப பிடிக்குங்க, குட்டி குட்டியாகவும் இருக்குங்களா, ஸோ வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கொஞ்சமாக சாதம், ஒரு எக் ஆம்லேட், அதுக்கப்புறம் கோவக்காய், அதுக்கப்புறம் ரசம் தான் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் வந்து ஷாப்பிங் போக வேண்டிய வேலை இருந்துச்சுங்களா, ஆக்சுவலாக வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு தான் போனேன்.
ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க ஷாப்பிங் பண்ணி. ஸோ ஹோட்டலுக்கு போனதுனால நான் ஒரு பாதி தோசை மட்டும் எடுத்துக்கிட்டேன். டே 5 வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மேகி செஞ்சு கொடுத்துருந்தேன். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு அவகேடோ 2 எக் மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. இந்த அவகேடோ வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு வந்து எதுவுமே தெரியாதுங்க, ஆனால் சூப்பராக இருக்குங்க. அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மட்டன் தாங்க செஞ்சுருந்தேன். ஸோ கொஞ்சமாக குழம்பு, ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டன் பீஸு, ஒரு தவா ஃப்ரை பண்ண மீன் தான் எடுத்துக்கிட்டேன். நான்வெஜ் சாப்பிட்டதுனால நைட்டு வந்து ஆப்பிள் மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. இது டே 6 அன்னைக்கு எடுத்தது. அன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து 2 பிரெட்டு, ஒரு ஆப்பிள் மட்டும் எடுத்துக்கிட்டேன். தம்பி மட்டும்தான் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போனாங்க. எனக்கு வந்து லஞ்சுக்கு தயிர் சாதம், அதுக்கப்புறம் காய் எதுவுமே செய்யலைங்களா, ஸோ குக்கும்பர், கொஞ்சமாக வந்து வத்தல் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் போல் வந்து ரொம்ப பசிச்சதுனால அவகேடோ மட்டும் நான் எடுத்துக்கிட்டேங்க. இந்த அவகேடோ வந்து வாங்கிட்டு வந்தால் ரொம்ப நாள் தாங்காது. ஸோ சீக்கிரமாக சாப்பிட்றணும்னு சொல்லிட்டு எனக்காக தான் அவர் வாங்கிட்டே வந்தாருங்க. ரொம்ப ஸ்வீட் கிரேவியாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா டேட்ஸ் தாங்க சாப்பிடுவேன். டெய்லியுமே வந்து 2 டேட்ஸ் எடுத்துக்குவேன். நைட்டு டின்னருக்கு வந்து 2 சப்பாத்தி, கொஞ்சமாக தக்காளி தொக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. நெக்ஸ்ட் டே வந்து டே 7 அன்றைக்கி தாங்க வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். அன்றைக்கி வந்து என்னால் நம்பவே முடியலைங்க. 52.20 இருந்தேன். கிட்டத்தட்ட 800 கிராம் கம்மியாயிருக்குங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா நாளுமே வந்து நான் 10,000 ஸ்டெப் கவர் பண்ணிட்டேன். எக்ஸசைஸ் வந்து கொஞ்சமாக பேசிக் எக்ஸசைஸ் மட்டும் ஒரு செட்டு பண்ணேன். காலையில் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். நைட்டு வந்து என்னோடய ஃபேட் கட்டர் ட்ரிங்க் தாங்க எடுத்துக்கிட்டேன். நான் டெய்லியுமே வந்து இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணேன். அதனால தான் வந்து எனக்கு நார்மலாகவே வெயிட் ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் வந்து அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு வந்து சாம்பார், அதுக்கப்புறம் சாதம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். டின்னருக்கு வந்து கோதுமை தோசை தாங்க எடுத்துக்கிட்டேன். நான் இப்படி தான் வந்து என்னோடய வெயிட்டை வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.